வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். எழுத்தாளர் சுஜாதாவின் வாஷிங் மிஷின் சிறுகதை. இன்றைக்கும் வேலைக்காரி வரவில்லை. ஸ்வேதாவுக்கு ஆம்லெட் கொடுக்கும் பொழுது, அவள் சீருடைக்கு இஸ்திரி போட வேண்டி இருக்கும் போது, வாசல் மணி அழைக்கும் பொழுது போன் தொணக்க போனையாவது எடுக்க கூடாதா? காலையில எத்தனை காரியம் ஒருத்தி செய்ய முடியும் என்று ஹாலில் பேப்பரில் மறைந்திருந்த கணவனை கேட்டாள். உங்களுக்குத்தான் புரியறதா? இல்லேன்னு சொல்லிடு என்றான் சதீஷ். காலை வேளையில் பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லைங்க. பொய் சொல்ல வேலை பார்க்க கூடாது சாவித்ரி. மீண்டும் கதவு மணி ஒலிக்க கணவன் பெரிய மனது பண்ணி திறக்க சம்மதித்து, சாவித்ரி பேப்பர்காரன் என்றான். எல்லா காரியமும் சாவித்ரியை சுற்றித்தான். இன்னைக்கு இல்லப்பா. ஏன்பா, உன் பெஞ்சாதிய வீட்டு வேலைக்கு வர சொன்னேனே, 6 வீட்ல செய்யறாங்கம்மா. சிஐடி காலனில ஒரு வீட்டை விட்டப்புறம் 1ஆம் தேதி வர்றதா சொன்னாங்க. 1ஆம் தேதியா? அது வரைக்கும் எப்படிப்பா சமாளிப்பேன்? என் தங்கச்சி அல்லாட்டி தம்பி சம்சாரத்தை வேணா கேட்டு பாக்குறேம்மா. பேப்பர் இல்லீங்களா? இருக்குப்பா, எடுத்து பார்த்து போட எனக்கு எங்க அவகாசம்? ஐயா, ஐயாவா என்று ஏளனமாக. ஐயா, பேப்பர் போட்டுட்டா மழை வந்துரும்பா. இருக்கிற பேப்பரை சரியா மடிச்சு வச்சாலே பெரிய பாக்கியம். சதீஷ் ஸ்போர்ட்ஸ் பேஜை முடித்துவிட்டு குறுக்கெழுத்து பக்கத்தை 4ஆக மடித்து கொண்டான். என்ன என் தலையை உருட்டுற? ஐயா ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்கறான். பண்ணுவாரே, கடிகாரத்துக்கு சாவி கொடுப்பாருன்னு சொன்னேன். எல்லாமே செல்லமான கோபங்கள் தான். சாவித்திரிக்கு இந்த அதிகாலை டென்ஷன் பிடிக்கும். ஆனால் வேலைக்காரி வராத தவிப்பு தான் டூ மச். உனக்கு வேலைக்காரி வரலன்னா ஏன் மேல பாயற சாவித்ரி? உங்க மேல யாரு பாஞ்சா? கொஞ்சமாவது ஒத்தாசை பண்ணா சரி. இன்னைக்கு லீவு தானே உங்களுக்கு? இல்ல ஆபீஸ் போகணும். என்ன வீடு பொறுக்க சொல்றியா என்ன? அதெல்லாம் வேண்டாம். மேசை மேல இருக்கிற லெட்டர்களை ஒழுங்கா பொறுக்கி வச்சா போதும். என்னால எல்லா காரியமும் பண்ண முடியாது. பாத்திரம் தேக்க முடியாது. துணி துவைக்கிறதுன்னு ஒரு பெரிய உபத்திரவம். அவனுக்கு 2ஆம் வேளை காப்பி கொடுக்க சதீஷ் சோபாவில் இடம் மாறி உட்கார்ந்து கொண்டு, டெல்மி, ஒரு நாளைக்கு எத்தனை துணி போடுவ? 6 துணியா? 18 துணி. 3 பேருக்கா? ஆமா, உங்க டிஷர்ட்டு, டென்னிஸ் ஷர்ட்டு, வாக்கிங் போன ஷர்ட்டு, ஆபீஸ் ஷர்ட்டு, சாக்ஸு, ஸ்வேதாவோட யூனிஃபார்ம், அப்புறம் அவ சுடிதார், நைட்டி, உங்க நைட் ஷர்ட்டு, 2 செட்டு புடவை, உள்பாவாடை, பாடி, ரவிக்க. கணக்கு என்ன வர்றது? கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில தோச்சுக்கிறது தானே. அப்படி பண்ணித்தான் மொத்தம் 50 துணி சேர்ந்துருக்கு. இதுவரை யாரு தோச்சுட்டு இருந்தா? எல்லாம் வேலைக்காரித்தான். அப்பப்ப கூடையில போட்டுருவோம்ல, செட்டு செட்டா தோச்சு மொட்டை மாடையில உணர்த்திடுவா. அவ வரலையாக்கம். ஓ, அதான் ப்ராப்ளம். சாயங்காலத்துக்குள்ள சால்வ் பண்றேன். என்னால துவைக்க முடியும். யாராவது ஒத்தாசை செஞ்சா போறோம். தோச்சதை பிழிஞ்சு உணர்த்தினா போதும். எங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன் இரு. சதீஷ் போனை எடுத்து டெலிபோன் டைரக்டரியின் மஞ்சள் பக்கங்களை புரட்டி சங்கர் எம்போரியத்துக்கு போன் செய்தான். ஒரு வாஷிங் மிஷின் எத்தனை இருக்கும் சார்? டோன்ட் வரி அபவுட் தி பிரைசஸ் சார். அட்ரஸ் சொல்லுங்க. எங்க சேல்ஸ் பர்சன் வந்து டெமோ பண்ணுவார். அப்புறம் விலை பேசலாம்.
அதுவும் எங்க இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல இனிஷியல் பேமெண்ட் 600 கொடுத்தா போதும் சார், பாக்கிய 36. அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறதுக்குள்ளேயே நல்ல மெஷின் அனுப்புங்க, டவுன் பேமெண்ட். போனை வைத்துவிட்டு வாஷிங் ப்ராப்ளம் சால்வ்டு, அப்புறம் என்ன வேணும், டிஷ் வாஷரா, வீடு பெருக்க வேக்யூம் கிளீனரா என்றான். நான் அதெல்லாமா கேட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதும், நானே எல்லா காரியம் செய்துக்கிறேன்னு தானே சொன்னேன். வாஷிங் மிஷினை எல்லாம் எனக்கு இயக்க தெரியாதுங்க, கத்துக்கலாமா என்றாள் ஸ்வேதா. நீ கத்துக்கோ, ஏன், அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருக்கும் என்றான். நோவே, நான் வாஷிங் மிஷின் இல்லைப்பா, கம்ப்யூட்டர் என்றாள். மெஷின்னா பயப்படக்கூடாது, எதுக்கும் அவன் வருவான், எப்படி இயக்கிறதுன்னு உனக்கு சொல்லி தருவான் சாவித்ரி. கணவன் ஒரு குட்டி தூக்கம் போடச் சென்றதும் சமையலை முடித்துவிட்டு சற்று நேரம் தமிழாக்க தொடர் பார்த்தாள். அதில் யாரோ பாட்டிலை திறந்து விஷம் குடிக்கும் முன் கண்ணயர்ந்தபோது சதீஷ் ஓசைப்படாமல் அவளை பின்னால் இருந்து அணுகி அணைத்துக் கொள்ள முயன்றபோது திடுக்கிட்டு எழுந்தாள். எதுக்காக நீ கஷ்டப்படணும் என்று கணவன் பரிவுடன் அவளை அணைத்துக் கொண்டார். இந்த முறை ஹாலிடே ரிசார்ட் என்ன ஆனாலும் சரி, போயே ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் தவறி போயிடுறது. பரவாயில்லைங்க, ஆபீஸ் வேலை முக்கியம் இல்லையா என்றாள். என்ன பெரிய ஆபீஸ் தட்டுக்கிட்டு போறது, நான் உழைக்கிறேன்னு என்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு மற்ற விபிகள் எல்லாம் டார்ஜிலிங் கொடைக்கானல்னு குழந்தை குட்டிகளோட போயிடுறானுங்க. அதனால என்னங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சாவித்ரி, கடுமையா உழைக்கிறேன், உனக்கும் ஒரு ரெஸ்ட் வேண்டாமா? வேணும்னா ஒரு 15 நாள் மாயவரம் போயிட்டு வாங்க. வேண்டாங்க, ஸ்வேதாவுக்கு பாடம் சொல்லி தரணும், மேலும் அங்க எங்க அம்மாவே எதுக்கு வந்தேன்னு தோணத்து மாப்பிள்ளை கஷ்டப்படுறாருன்னு தொடர்த்தி அனுப்பிடுவாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டாமான்னு கேக்குறீங்களே பரிவோட, அதுவே போதுங்க எனக்கு என்றாள். உன்னை மியூசியத்துல தான் வைக்கிறோம் என்று அவளை பின்பக்கத்தில் இருந்து அணைத்து, அழகான மியூசிய பிறவி நீ, என்ன கொஞ்சம் தலைக்கு டை போட்டு பியூட்டி பார்லர்ல போய் திருத்தம் பண்ணிட்டு வந்தா ஸ்வேதாவை உன் தங்கையான்னு கேட்பாங்க எல்லாரும். சாவித்ரி, நீ ஏன் உன் தோற்றத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை? யாருக்காகங்க நான் அலங்காரம் பண்ணிக்கணும்? எனக்காகத்தான். நீங்க இந்த வெளி அலங்காரத்தினாலதான் என் மேல அன்பா இருக்கீங்களா? சேச்சே, நீ எந்த ரூபத்துல எனக்கு அழகானவதான் என்று அவளை மறுபடி முத்தமிட்டு விட்டு இன்னும் ஒரு காஃபி என்று போன் மணி அடித்தது. சாவித்ரி, ஆபீஸ் போறேன், அந்த வாஷிங் மிஷின் காரன் சேல்ஸ்மேன் வருவான், காட்ட சொல்லு, எனக்காக காத்திருக்க வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆகும் ஆபீஸ்லே என்றான். போகும்போது கூட அவளை இன்பமாக தோளில் அழுத்தி விட்டுத்தான் சென்றான். சாயங்காலம் அந்த இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. வெளிர் நீளத்தில் ஒரு நெற்குதிர் குழந்தை போல இருந்தது. பளபளவென்று 2 மூடிகள், அருகே விதவிதமான குழாய் இனிப்புகள் தண்ணீருக்காக. கை கட்டின இளைஞன் நாயை இந்த டாக் கடிக்காதுங்களா என்று கை சொடக்கினான். டோனை அவனை ஒரு மாதிரி பார்த்து, கட்டி போடுறீங்களா என்றவனை பார்த்து வாலாட்டியது. நான் ஒரு நாய் நேசன் என்றான் அவன். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் மிஸ்டர் சதீஷ்குமார், இந்த துணிகளை எல்லாம் இந்த ஜூட்டுக்குள்ள போட்டு இந்த பட்டனை இமுக்கினா போதும், இந்த விளக்கு எரியும். மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல், 6 வாஷிங் ப்ரோக்ராம், 18 காம்பினேஷன், 5 kg துணி போடலாம். ரம்பா வீட்டில் கூட இதே மாடல் தான். உங்க துணிகளுக்கு தகுந்தாற் போல டைமிங்ஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு முதல்ல ரின்சிங், வாஷிங், ஸ்பின்னிங், ட்ரையிங் 2 டைரக்ஷன்லயும் பண்ணிட்டு இந்த பாருங்க, வெளியே வரப்ப ஏறக்குறைய காஞ்ச நிலையில வரும். எடுத்து ஒரு உதறி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். பட்டன் உடையாது, பிரைட்னஸ் போகாது. அதுவும் டிஜிட்டல்னு ஆப்டிக் பிரைட்டனர் சேர்த்திருக்காங்கன்னா பாருங்களேன், என்ன விலை, 15,000, கூட ஒரு வால் கிளாக் இலவசமா தரோம் என்றான். சாவித்ரி அந்த விந்தை இயந்திரத்தை அவன் இயக்க ஆர்வத்துடன் பார்த்தாள். அதிலிருந்து ஆரோக்கியமான சப்தங்கள் வர சற்று நடுங்கிவிட்டு தானே நின்றது யுவன். தன் டையை தோளில் போட்டுக்கொண்டு முக்கால் வாசி உலர்ந்த படிச்சென்ற துணிகளை வெளியே எடுக்க சாவித்ரிக்கு ஹைடெக் யுகத்தில் பிரவேசிப்பதில் பெருமையாக இருந்தது. சாயங்காலம் சதீஷ் அலுவலகத்தில் இருந்து வர தாமதமாகிவிட்டது. அதற்குள் சாவித்ரி வாஷிங் மிஷினை பழகிவிட்டாள். அலாவுதீனின் ஜீனி போல அருகில் நின்றது மாடல் நம்பர் TRA 934. டெக்னாலஜி இருக்கிறப்ப வீட்டு வேலையெல்லாம் பெரிய சுமையே அல்ல. சப்பாத்தி மிஷின் வந்துடுத்து, ரெடிமிக்ஸ் இட்லி மாவு வந்துடுத்து, எது வேணும் உனக்கு சொல்லு. எதுவும் வேணாங்க, இந்த வாஷிங் மிஷினை விட எனக்கு ஒண்ணுதாங்க பெருசு. என்ன என்று அருகில் வந்து களைத்து போன முகத்தை நிமிர்த்தினான். உங்க அன்பு பெண்டாட்டி கஷ்டப்படுறாளேன்னு பரிவா ஒரு வார்த்தை சொல்றீங்களே, அது போதுங்க. 8 ஊருக்கு உழைப்பேன் நானு. அன்புக்கு என்ன சாவித்ரி, நமக்கு எத்தனை வருஷமாச்சு கல்யாணமாகி? தை வந்தா 15 வருஷங்க. இன்னைக்கும் அப்படியே இருக்க என்று அவள் மூக்கு நுனியை விரலால் தொட்டான் சதீஷ். பாக்கி துணியை தோச்சிட்டு வந்துடுறேங்க. சாவித்ரி உள்ளம் பொங்கி நிறைந்த சந்தோஷத்தோடு வாஷிங் மிஷினில் போடுவதற்கு கணவன் கழட்டி போட்ட சட்டையை எடுத்துச் சென்றாள். கணவனின் சட்டை என்பதே ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்த அன்புடன் அதை முகர்ந்து பார்த்தாள்.
முதுகு பக்கத்தில் லேசான பர்ஃபியூம் வாசனை. ஆஹா, நம்ம வீட்டுல இந்த வாசனை கிடையாதே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.